வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே எளிமையான முறையில் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பரான சுவையான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். அந்த ஸ்வீட் பாருங்கள், பார்க்குறக்கே ரொம்பவே அழகாக இருக்குது. வாயில் வச்சாலே கரைஞ்சி போயிடும். அந்தளவுக்கு வந்துட்டு இந்த ஸ்வீட் வந்துட்டு சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறலாம். நெய் வந்துட்டு சூடாகி உருகுனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாங்க. லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மெதுவாக கலந்து கொடுங்க. ஓரளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். அரிசி மாவு வறுத்த அரிசி மாவு வறுக்காது ரெண்டுமே சேர்த்துக்கலாங்க. வறுக்காத அரிசி மாவாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் இது போல் சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுக்கும் பொழுது இது போல் லிக்விடாகி மாறிட்டு வரும். அந்த மாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வறுபட்ட ஸ்மெல்லு வருங்க. இப்போ இந்தளவுக்கு வறுத்தா போதும். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இதில் 2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்துட்டு சேர்த்துக்கலாம். நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. கொடுத்துட்டு இதுக்குள்ள கொஞ்சமாக ஃபுட் கலர் தேவைன்னா சேர்த்துக்கோங்க. அடுப்பை வந்துட்டு மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இது போல் கட்டி விழுகாத அளவுக்கு நல்லா கலந்து கொடுங்க. பாதி அளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்குறேன். 1/2 கப் அளவு சுகர் வந்துட்டு நல்லா சரியான பார்த்துக்குங்க. உங்களுக்கு ரொம்ப தித்திப்பாக வேணும்னா 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கும் பொழுது நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்ட பதம் வரும். இந்த அளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுவோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்தெடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு இதிலே சேர்த்துக்கலாங்க. இப்போ இது அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்தா போதும். பாருங்கள், பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சு. அவ்வளோதான், சுட சுட இந்த அல்வா வந்துட்டு நம்ம சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.